ஹெபிடியஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா ஹலோ எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி டேக் குக்கோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் ஷாட் ரொம்ப ரொம்ப லேட்டாக போகிறேன், அது எனக்கே நல்லா தெரியும். சாரி, நான் மன்னிச்சிடுங்க. ரெக்கார்ட் பண்ண எனக்கு டைம் இல்லை, அதனால தான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இப்படி லேட் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, ஹெட்செட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜ் மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும், கேட்டு பாருங்கள். அப்படி பிடிக்கலன்னா தயவு செஞ்சு அதை மன்னிச்சிருங்க. ஓகேடா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? ஹெட்செட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜ் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் மிட் நைட் ஒரு 1 o'clock போல் பயங்கர ரிச்சான ஒரு ஹோட்டலோட ஒரு பெட்ரூமை தான் காமிக்கிறோம். அந்த பெட்ரூம் ஃபுல்லாக ஒரு குட்டி எல்லோ கலர் லைட் வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருக்க ஒரு ஒயிட் கலர் பெட்டில் நம்ம ஜங்குக் தான் அவ்வளோ அழகாக ஷர்ட்லெஸ்ஸாக குப்புறப்படுத்திட்டு ஒரு பில்லவை அவனுடைய ஹெட்டுக்கு கொடுத்துட்டு இன்னொரு பில்லவை அவனுடைய சீக்ஸுக்கு கொடுத்துட்டு அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கான். அதுவும் ரொம்ப நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். இப்போது அவனுடைய தூக்கம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலையுது. அவனுடைய ஹேண்ட் அந்த பெட்டை ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் பண்ணுது. பாப்பா பாப்பா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சடனாக எந்திரிச்சு உட்காடுறான். அவன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுற்றி சுற்றி தேடுறான். அவனுடைய ஐஸ் அப்படியே தேய்ச்சிட்டே உட்காந்துட்ருக்கான். பாப்பா பாப்பா எங்கே இருக்கா? ரெஸ்ட் ரூம் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ப்ரீத் பண்ணிட்டு அவன் ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே தேங்க இல்லை. எங்கே இருக்கான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட அந்த மிரரை தான் பார்க்குறான். ஒரு குட்டி நோட் ஒன்று எழுதி ஒட்டியிருக்கு. அதை அப்படியே எடுத்து பார்க்குறான். அதை பார்த்த செகண்ட் அவன் ஃபேஸ் எல்லாம் அப்படியே டல் ஆகுது. அவன் ரொம்ப ஸ்லோவாக அந்த பெட்டில் வந்து உட்காடுறான். உட்காந்துட்டு தேங்க்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் தேங்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவன் விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் தேங்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவன் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே கால் பண்ணிகிட்டே இருக்கான், மெசேஜ் பண்ணுறான். ஆனால் எதுக்குமே ரிப்ளை இல்லை. அவன் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அவன் என்ன பண்ணுறான்னா அந்த விண்டோ கிட்ட தான் போய் நிற்கிறான். அந்த விண்டோ கிட்ட நின்றுட்டு அந்த விண்டோ கிட்ட உட்கார்ற மாதிரி கொஞ்சமாக ப்ளேஸ் இருக்குது. அவன் அப்படியே அந்த வாலில் சாஞ்சி உட்காந்துட்டு அவனுடைய 2 காலையும் தூக்கி ஆப்போசிட் வாலில் அவ்வளோ அழகாக காலை வச்சுட்டு அவன் அப்படியே கால் பண்ணுறான், மெசேஜ் பண்ணுறான். ஆனால் தேங்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவன் அப்படியே வெளியில் அப்படியே அந்த மூனை தான் பார்க்குறான். ஃபுல் மூன் வெளிச்சம் அவ்வளோ அழகாக இருக்கு. ஓப்பனில் இருக்கு, அவ்வளோ அழகா. அவன் அப்படியே அந்த மூணையே பார்த்துட்ருக்கான். ப்ளீஸ் பாப்பா கால் பண்ணு, ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ப்ளீஸ் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணையே பார்த்துட்ருக்கான். இப்போது தேங்கிட்டேருந்து கால் வருதா? ஹலோ, என்னாச்சு ஜங்கோக்? எதுக்கு இத்தனை தடவை கால் பண்ணியிருக்க? ஏன் சொல்லாமலே போயிட்டா? ஜங்குக்கு என்ன பேசிகிட்ருக்கா? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். பாரிஸ் போகணும், 2 days ஆகும்னு சொல்லிட்டு தானே வந்தேன். சொன்னல, நான் தான் மறந்துட்டேன். எஞ்சிட்டியா? ஏன் தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்திரிச்சா? டைம் 1 o'clock தானே ஆகுது. இப்போ எதுக்கு எழுந்திரிச்சா? இல்லை, பக்கத்துலேயே படுத்திருந்தியா, அதான் உன்னை எப்பயும் கட்டி பிடிச்சி தூங்கி பழகிட்டேனா. சடனாக எந்திரிக்கும்போது நீ இல்லைன்னு உடனே கொஞ்சம் பயந்துட்டேன். ஜங்கோக்கு இதை பாரு, நான் வர 2 days ஆகும். நான் வந்துட்டு சொல்லிட்டு தானே வந்தேன் பாரிஸ் போகணும்னு சொல்லிட்டு. ஆமாம்ல. என்ன பண்ணிகிட்ருக்க? நான் இப்போ தான் ஜங்கோக் ஹோட்டல் ரூம் ரீச் ஆனேன். நல்லா இருக்கு ரூமு. பிடிச்சிருக்கா?
வெதர் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் இருந்திருந்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கும். சரி, சாப்பிட்டியா? ம், வரும்போதே சாப்பிட்டேன். சங்குக்கா. ம், சொல்லு. சாரி. எதுக்கு? நீ இத்தனை தடவை கால் பண்ணல. ஃபோனை சைலண்டில் போட்டிருந்தேன். நான் பார்க்கவே இல்லை. நான் இப்போ தான் ஹோட்டலுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃபோனை எடுத்து பார்த்தேன். எதுக்கு இத்தனை தடவை கால் பண்ணியிருக்க, இத்தனை தடவை மெசேஜ் பண்ணியிருக்க? அதுவா, ஒன்றும் இல்லை. திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டியான்ற மாதிரி தான் இருந்தது. அதான் நீ தூங்கிட்டு இருந்த, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் நோட் எழுதி வச்சுட்டு தானே வந்தேன். ம், பார்த்தேன். பார்த்துட்டு தான் இத்தனை தடவை கால் பண்ணியா? ஒரு மாதிரி இருந்தது, அதான் கால் பண்ணேன். என்னாச்சு? ஒன்றும். சரி, இப்போ எதுக்கு எந்திரிச்ச? அதான் சொன்னல, என் பக்கத்தில் இல்லைன்னு உடனே தூக்கம் வரல, அதான் எந்திரிச்சிட்டேன். ம், சரி. ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? இல்லை ஜாங்கோ, ரொம்ப டயர்டாக இருக்கு. எனக்கு தூக்கமாக வருது. நீ எப்படியே என்கிட்ட பேசிகிட்டே இருக்கியா? சரி, நீ பட. ம், பாப்பா. ம், சொல்லு ஜாங்கக்கா. உனக்கு ஓகே தானே? ம், ஓகே தான். நான் நல்லா தான் இருக்கேன். வெதரெல்லாம் ஓகேவா? ம், பரவாயில்ல. ஆனால் இங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? அப்படியா? ம், ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஒரு மாதிரி சில்லுன்னு, ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? சரி, தூக்கம் வருதுன்னு சொன்னல, தூங்க. நீ ஏதாவது என்கிட்ட பேசிட்டே இரு. எப்பயும் நம்ம அப்படி தானே தூங்குவோம். சரி பாப்பா, நீ இல்லாமல் என்னால் எங்கே தூங்கவே முடியல. எப்பயும் நான் உன்னை கட்டி பிடிச்சி தூங்கியே பழகிட்டேனா, சடனாக நான் எந்திரிக்கும் போது நீ என் பக்கத்தில் இல்லைன்னு உடனே ஒரு மாதிரி ஆயிட்டேன். ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கவே ஆரம்பித்தேன். நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் போனல, மறந்தே போயிட்டேன். ஏன் தெரியல, நீ இல்லாத அந்த ஒவ்வொரு செகண்டும் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு இப்போ சுத்தமாக தூக்கமே வரல. எப்போ வருவ? எப்போ உன்னை எப்படி கட்டி பிடிச்ச ரொம்ப நிம்மதியான ஒரு தூக்கம் எப்போ தூங்குவோம்? அந்த மாதிரி இருக்கு. பாப்பா, போதுண்டா. இதுக்கப்புறம் என்னால் முடியல. ரொம்ப டயர்டாக இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் யாருக்காவது தெரிஞ்சிருமா, யாராவது பார்த்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவாங்களோ அப்படின்றது யோசித்து யோசித்து பயந்து பயந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம 2 பேரும் மீட் பண்ணும்போது பார்த்து பார்த்து போதும்டா, என்னால் முடியல. பாப்பா, சீரியஸாகவே இதை நான் எப்படி உன்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பன்றது கூட எனக்கு தெரியல. உண்மையை சொல்லனா, நான் உன்கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை யாராச்சும் பார்த்துருவாங்களா அப்படின்ற பயம் இல்லாமல் இந்த எல்லா கப்புள்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை. உன் கையை பிடிச்சிட்டு எங்கே போகிறேன்னு கூட தெரியாமல்
உன் கையை பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் நடந்து போகணும். எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கவும் கூட வாழணும்னு ஆசையாக இருக்கு. என்னால் முடியல. ஒவ்வொரு வாட்டியும் யாராச்சும் பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடுமா, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா, உன்னை ஏதாவது காயப்படுத்திடுவாங்களான்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு பயந்து பயந்து சத்தியமும் முடியல பாப்பா. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. எனக்கும் கூட இந்த எல்லா கப்புள்ஸும் வாழ்வாங்கல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை, பயம் இல்லாமல் காதலை மட்டுமே கொடுத்துக்கிட்டு, என்னோட மொத்த காதலையும் உனக்கு மட்டுமே கொடுத்துக்கிட்டு, உன்னோட மொத்த காதலையும் எனக்கு மட்டுமே கொடுத்துட்டு, ஒரு சின்ன சின்ன சண்டை, குட்டி குட்டி ரொமான்ஸ், 2 பேருமே போதும் போதுன்ற அளவுக்கு காதலை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் அவன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்குன்னு கூட எனக்கு தெரியல. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ என் பக்கத்தில் இல்லைன்னா அடுத்த செகண்டே எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும் நான் அடிக்ட் ஆகக்கூடாது, ஆனால் என்னால் முடியல. நான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன்னா பட் நான் அப்படி இருக்க மாட்டேங்கிறேன். நான் எந்திரிச்ச உடனே அடுத்த செகண்ட் என் கண்ணு ஒன்று தான் தேடுது. உன் கண்ணை பார்த்துட்டே இருக்கணும், அவ்வளோதான். உன் கண்ணை பார்த்துட்டே இருக்கணும். அந்த அழகான ஸ்மைல், அதை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. எப்போ வருவா? எனக்கு தெரியும் நீ வர 2 days ஆகும்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் முடியலையே என்னால் நீ என்னை விட்டு போன அந்த 5 hours நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் இதுக்கப்புறம் முடியல பாப்பா. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னால் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. எந்த பக்கம் பார்த்தாலும் நீ மட்டும்தான் தெரியுற. சீக்கிரம் என்கிட்ட வந்துடு. நீ ஏன் போன? போகாமலே இருந்திருக்கலாம்ல, என் கூடவே இருந்திருக்கலாம்ல. என்னை எப்படி தனியாக விட்டுட்டு போகணும்னு உனக்கு தோணுச்சு? நான் உன்னை மிஸ் பண்ணுற மாதிரி நீ என்னை மிஸ் பண்ணலையா? பாப்பா, நான் உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். ஏதாவது பேசு பாப்பா. பாப்பா, ஹலோ பாப்பா, இருக்கியா? தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த ஃபோனை தான் பார்த்துட்ருக்கான். இந்த சைட் நம்ம தேங் தான் அவ்வளோ அழகா அவனுடைய ஹெட்டுக்கு ஒரு பில்லோ கொடுத்து, அவனுடைய சீக்ஸுக்கு ஒரு பில்லோ கொடுத்துட்டு நல்லா குப்பர் அடித்து தூங்கியிருப்பான். அவனுடைய மொபைல் ஃபோன் அவனுடைய இயர்ஸில் வச்சுட்டு அவ்வளோ அழகா க்யூட்டாக பேபி மாதிரி தூங்கிட்டுருக்கான். ஒரு பிளாக் கலர் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டிருக்கான். அவனுடைய ஹிப் வரைக்கும் பெட்ஷீட் கவர் பண்ண மாதிரி இருக்குது. அவனுடைய மொபைல் ஃபோன் அவனுடைய ஏஸில் இருக்குது. ஜங்குக்கோட வாய்ஸ் அவனுக்கு கேட்டுகிட்டே இருக்கு. அவன் ரொம்ப நிம்மதியாக தூங்கிட்டுருக்கான். இந்த சைட் நம்ம ஜங்குக் தான் பெருசாக ப்ரீத் பண்ணிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டு ஜங்குக்கு அப்படியே ஸ்லோவாக எழுந்திரிச்சு அப்படியே கிச்சனுக்கு தான் வரான். கிச்சனில் வந்து அப்படியே நின்றுட்டு பார்க்குறான். ஜங்குக்கா, உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்க தெரியுமா? ஏன் இவ்வளோ லேட் பண்ணுற? எனக்கு எப்பயுமே நீ தானே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணி கொடுப்ப. ஏன் எனக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? ஜங்குக், என்ன ஆச்சு? ஏன் என்னை இப்படி பார்த்துட்டே இருக்க? என்ன புதுசாக பார்க்குறியா? எனக்குலாம் தெரியாது. இன்னும் 1/2 hourல எனக்கு பனானா மில்க் ஷேக்கும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் பண்ணி கொடுக்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ அவ்வளோதான் என்கிட்ட. எனக்கு எப்பயுமே இந்த டைமில் நீ தானே செஞ்சு கொடுப்ப. ஏன் இப்படி பண்ண?
எதுக்காக இதெல்லாத்தையும் மறந்த? ஏன் ஜங்குக்? அ அது பாப்பா சாரிண்ணா. அ பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ப்ரீத் பண்ணிட்டு அவன் மறுபடியும் ஃப்ரிட்ஜை தான் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் அந்த ஃப்ரிட்ஜ்குள்ளே அவ்வளோ ஸ்ட்ராபெரிஸ், எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ராபெரிஸாக இருக்குது. அவன் அப்படியே ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி மட்டும்தான் எடுக்கிறான். ஜங்குக்கு அதை எடுக்காத, எனக்கு கெட்ட கோவம் வரும். இது என்னோடது, நான் சொன்னனா இல்லையா? எதுக்கு ஜங்குக்கு எடுத்த? எனக்கு வேணும், நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஜங்குக்கு அதை எடுக்கக்கூடாது. சாப்பிட்டானா நீ என் கையில் அவ்வளோதான் ஜங்குக். ஜங்குக்கு அதை எடுக்காதுன்னு சொல்கிறல்ல. ஏய் ஒன்றே ஒன்று தானே எடுத்தேன். அது ஏன்னு கேட்டு எடுத்தேன். அது எனக்கு வேணும் கூட எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராபெரியை வாங்கி அவன் லிப்ஸ்குள்ளே வைக்கிறான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா அவனை அப்படியே அந்த ஃப்ரிட்ஜோடு சேர்த்து அப்படி லாக் பண்ணுறான். என்ன பண்ணுற விடு. ஜங்கு ஸ்ட்ராபெரி செம்மையாக இருக்கு. பொறுக்கி போடா. ஒரு வாட்டி என் ஸ்ட்ராபெரி எடுத்த நீ அவ்வளோதான் என்கிட்ட. சரி ஸ்ட்ராபெரி நீ சாப்பிடு, இந்த ஸ்ட்ராபெரியை நான் சாப்பிட்டுக்கிறேன். போடா. எப்போ பாரு ஃப்ளோட் பண்ணுறதே உனக்கு வேலையாக போச்சு. ஓகே என் கையை விடு, நான் போகணும் விடுறான். என்ன பண்ணுற? ஜங்கு ஜங்குக்கா வேணா. ஜங்கு ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஹெட்டை அவனே ரெப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் அப்படி அவனுடைய மொபைல் ஃபோன் எடுத்து ஜெமனுக்கு தான் கால் பண்ணுறான். ஃபுல் ரிங் ஆகி கட் ஆகுது, ரெஸ்பான்ஸ் இல்லை. அவன் அடுத்தது ஜின்னுக்கு தான் கால் பண்ணுறான். ஜின்னுக்கு கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆரம்க்கு கால் பண்ணுறான், ஆரம்க்கு கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா இது அன்டைம்ன்றதுனால யாருமே காலை பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பார்த்துருப்பான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணாலும் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை. அவனுக்கு அவ்வளோ கடுப்பாகுது, ஒரு மாதிரி டென்ஷனாக. அவன் மறுபடியும் அந்த ஃப்ரிட்ஜோட டோரை ஓப்பன் பண்ணுறான். ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே 2 பீர் பாட்டில் எடுத்துகிட்டு அவன் நேராக அவனுடைய பெட்ரூம்க்கு தான் போகிறான். அவனுடைய பெட்ரூம் போயிட்டு அவன் அந்த சோஃபாவில் அப்படியே சாஞ்சி உட்காந்துட்டு அப்படியே லைவ் ஆன் பண்ணுறான். லைவ் ஆன் பண்ணிட்டு மிஸ்கிட்ட அவ்வளோ அழகாக சிரித்து பேசிகிட்டு இருக்கான். ஃப்ளோட் பண்ணுறான், அங்கேயும் இங்கேயும் வாக் பண்ணிக்கிட்டே ட்ரிங்க் பண்ணிட்டு அவ்வளோ ஜாலியாக ரொம்ப க்யூட்டாக அந்த லைவை கொண்டு போயிட்டுருக்கான். நிறையா ஃப்ளோட் பண்ணுறான். மிஸ்கிட்ட நிறைய ஃப்ளோட் பண்ணி விளாண்டுட்ருக்கான். அவன் நிறைய ட்ரிங்க் பண்ணுறான், சாங் பாடுறான், டான்ஸ் பண்ணுறான், என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். அவன் இது எல்லாத்தையும் தேவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறான்றத இந்த லைவ்லேயே நல்லாவே தெரிகிற மாதிரி பண்ணுறான். அந்த லைவில் ஒரு கமெண்ட் வருது. ஜேகே அந்த கமெண்ட்டை படிச்சுட்டா ஒரு மாதிரி அவன் ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி டல் ஆகுது. அந்த கமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஜங்குக் தேங்க ரொம்ப மிஸ் பண்ணுறியா என்ன, நான் வேணால் தேங்க வர சொல்லவா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் இருக்கும். அதை பார்த்த செகண்ட் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா அவன் டேவை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தாலும் டே இருக்கிற மாதிரியே தெரியும். அவனுடைய அந்த க்யூட்டான அந்த ரியாக்ஷன், அவன் பார்க்குறது, அவன் சிரிக்கிறது, அவன்கிட்ட பேசுகிறது, சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவனை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுடைய ஞாபகங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. அவனுக்கு நிறைய ட்ரிங்க் பண்ணுறான். இப்போது அவனுக்கு டீ கிட்டேருந்து ஒரு கமெண்ட் வருது, அந்த லைவில் ஒரு கமெண்ட் வருது, குடிச்சிருக்கியா ஜங்குக் அப்படின்ற மாதிரி. அந்த கமெண்ட்டை பார்க்குறான். அந்த கமெண்ட்டை பார்த்த செகண்ட் அவன் ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா டே எந்திரிச்சிட்டான் அப்படின்றது அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் மிஸ்கிட்ட ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருப்பான். ஓகே அம்மி எல்லோரும் போய் தூங்குங்க, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு லைவை கட் பண்ணிட்டு, லைவ் கட் பண்ண அடுத்த செகண்ட் டேக்கிட்டேருந்து கால் வருது. அவன் அட்டன் பண்ணிட்டு ரொம்ப சைலண்ட்டாக அவனோட ஏஸில் வச்சுருக்கான். டே கண்ணா பின்னான்னு திட்டுறான். யாரை கேட்டு இப்போ குடிச்சிட்ருக்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா, இத்தனை வாட்டி சொல்லிட்டு வந்தேன், எதுக்காக ஜங்குக்கு இப்படி குடிச்சிருக்க?
அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி திட்டுறான். ஜங்குக் சொன்ன ஒரே வேர்ட், ஐ லவ் யூ. அவ்வளோதான். அவன் எதுவுமே பேசல. அப்படி சைலண்ட் ஆயிட்டான். பாப்பா, பாப்பா இருக்கியா? கோவமா இருக்கியா? எனக்கு தெரியும் நீ என் மேலே ரொம்ப கோவமா இருக்கான்னு. எனக்கு தூக்கம் வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ இருந்திருந்தா உன்னை கட்டி பிடிச்சி தூங்கியிருப்பேன். என்னன்னு தெரியல, இல்லை நீ இல்லாதனாலையா என்னன்னு தெரியல, எனக்கு தூக்கம் வரல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், சுத்தமாக தூக்கம் வரல. அதனால தான் லைவ் போனேன். நானும் ஜிம்மனுக்கு கால் பண்ணேன், ஆரம்க்கு கால் பண்ணேன், ஜின்னுக்கு கால் பண்ணி பார்த்தேன். யாருமே கால் எடுக்கல. அதனால தான் லைவ் போனேன். சாரி, இதுக்கப்புறம் இப்படி குடிக்க மாட்டேன். பாப்பா பேசு, ஏதாச்சும் பேசு பாப்பா. ஜங்குக்கா சொல்லு. உனக்கு டயர்டாக இருக்குன்னு தானே சொன்னேன், ஏன் தூங்கல? ம், எதுக்காக எழுந்திரிச்சா? இல்லை, அது மேனேஜர் கால் பண்ணியிருந்தாரு, அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவன் எதுக்கு இந்த டைமில் உனக்கு கால் பண்ணிகிட்ருக்கான்? அறிவில்லையா உனக்கு? நீ தூங்குவேன்னு தெரியாதா? நீ ரெஸ்ட் எடுப்பேன்னு தெரியாதா? இப்போ தானே வந்த, அதுக்குள்ளே அவனுக்கு என்னவா? ஜங்குக் ஜங்குக், ஏன் இப்படி கோவப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மார்னிங் சீக்கிரமாக ரெடி ஆகணுமா, அதை தான் சொன்னார், வேறு எதுவும் சொல்லலை. சரி, போய் தூங்கு போ. நீ மறுபடியும் லைவ் போக மாட்டல்ல? போகல, போய் தூங்கு. மறுபடியும் குடிக்க மாட்டல்ல? குடிக்க மாட்டேன், போ. ஜங்குக், சொல்லு. நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுற? என்ன? நீ எதுக்கு அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு லைவ் போடுற? நான் தான் அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லேயே அப்படி பண்ணக்கூடாதுன்னு தானே திட்டினேன். இப்போ எதுக்கு அப்படி போனேன்? ஜங்குக் இதை பாரு, உன்னை கொன்றுவேன். இதெல்லாம் எனக்கு மட்டும்தான். எதுக்கு எல்லாத்திட்டையும் காமிச்சிட்ருக்க? எனக்கு அப்படி கோவமாக வருது. பொண்டாட்டி, என்ன? லவ் யூ. போ. ஏய் பொண்டாட்டி, என்னடா? ஏய் ஜங்குக்டா. சொல்லு. நீ இப்படி பண்ண எனக்கு கோவம் வராதா? சரி, சாரி. சாரி சொன்னால் சரியாப்படுமா? போதுமா? ஹோய் பாப்பா, பொண்டாட்டி, வைத்தியா ஜங்குக்கு இதை பாரு, இப்படி. சரி பாப்பா. என்ன ரொம்ப க்யூட்டாக பொசிசிவ் ஆகுற? போய் தூங்கு போ. நீ போய் தூங்கணும். சரி, நானும் போய் தூங்குறேன். மறுபடியும் குடிக்கக்கூடாது. குடிக்க மாட்டேன்டா, போடா. சரி, குட் நைட். அப்புறம் லவ் யூ. அப்புறம் அப்புறம் என்ன? போ, நீ பண்ண வேலைக்கு தர முடியாது. ஏய் பூங்காட்டம் விளாடாத, குடு, போடா. பாப்பா, என்கிட்ட வந்து தான் ஆகணும், மறந்துடாத. வரும்போது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டீ காலை கட் பண்ணுறான். கொஞ்ச நேரத்துலேயே ஜேகே மறுபடியும் லைவ் போடுறான், மறுபடியும் டான்ஸ் பண்ணுறான், மறுபடியும் சாங் பாடுறான், மறுபடியும் நிறையா குடிக்கிறான். இதை டே பார்க்கல, ஏன்னா டே தூங்கியிருப்பான். அவன் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவன் தூங்கியிருப்பான். அந்த நைட் ஃபுல்லாக லைவ் போகிறது, கட் பண்ணுறது, மறுபடியும் லைவ் போகிறது அப்படின்ற மாதிரி போயிருக்கும். அதுக்கப்புறம் அவனே எப்போ தூங்குறோன்னு தெரியாமல் தூங்கியிருப்பான், ஏன்னா நிறையா குடிச்சிருப்பான்.
அவனே எப்போ தூங்கணும் அப்படின்ற மாதிரி தெரியாமலே அவனே தூங்கியிருப்பான். அவனுக்கு விடாமல் ஃபோன் கால் வந்துட்டே இருக்கு. அவன் அப்படியே அரை தூக்கத்திலேயே ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் பொறுக்கி, நான் தான் அவனை குடிக்கக்கூடாதுன்னு சொன்னானா இல்லையா? யார் கேட்டா குடிச்சா? குடி ஜங்குக், நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். பொன்னாடி குட் மார்னிங், ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஐ லவ் யூ. ஜங்குக், எதுக்கு ஜங்குக் இப்படி குடிக்கிற? தெரிலடா, நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சாரி சாரி பொன்னாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். அவன் மறுபடியும் நல்லா தூங்குறான். இப்போது ஜிம்மன் தான் வந்து டோரை நாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இவன் டோரை ஓப்பன் பண்ணவே இல்லை. செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். நாக் பண்ணி பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஆரம்க்கு கால் பண்ணி சொல்கிறான். ஆரம் கால் பண்ணி சொன்ன உடனே ஆரம் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சரி நீ கிளம்ப நான் பார்த்துக்கிறேன். இல்லைடா நீ கிளம்ப நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் டோரை வந்து நாக் பண்ணுறான். நாக் பண்ணா ஜெக்கி அவ்வளோ க்யூட்டா அரை போதையில் அவனுடைய ஐஸ் எல்லாம் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். அரம் குட் மார்னிங், நீங்கள் என்ன பண்ணுற? அரம் எதுக்கு அரம் அடிச்ச? பைத்தியமான பிடிச்சிருக்கு. எதுக்கு இப்படி குடிச்சிட்ருக்க? நேற்று நைட்டு ஃபுல்லாக என்னடா பண்ணிகிட்ருக்க? டீ அப்படி புலம்புறான், அழுவுறான். என்ன பாப்பா அழுதானா? பின்ன என்ன பைத்தியக்கார மாதிரி இப்படி குடிச்சிட்டு இருக்க? என்ன தானே ஆச்சு உனக்கு? எனக்கு தெரியல ஆரம், அவன் என் கூட இல்லைன்னா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவன் எல்லாமே என்னால் இருக்கவே முடியல, ஒரு செகண்ட் கூட இருக்க முடியல. நான் என்ன பண்ணுறேன் எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் நானாகவே இருக்க மாட்டேங்கிறேன். என்னால் முடியல ஆரம், எனக்கு அவன் வேணும். அவன் என் கூடவே இருக்கணும்னு தோணுது. அவன் என்னை விட்டு ஒரு செகண்ட் கூட நகரக்கூடாதுன்னு தோணுது. எனக்கு தெரியல நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி 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 அழுகாத, சரி அழுகாத. சாப்பிட்டியா? அரம் இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். நைட்டு சாப்பிட்டியா? இல்லை. எந்த வெறும் வயிற்றுலையும் அப்படி குடிச்சிட்டு உட்காந்துருந்துருக்க? பசிக்கல அரம். யாருன்னு போய் பார்ப்போ. ஹோபி இங்கே என்ன பண்ணுற? ஹோபி எதுக்கு அடிக்கிற? என்ன உனக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருக்கா? நைட்டு ஃபோன் பண்ணால் எடுக்கலைன்னா குடிக்க ஆரம்பிச்சிருவியா? யாரை கேட்டு லைவ் போனேன்? சரி லைவ் போனேன், ஓகே. எதுக்கு இப்படி குடித்த? அது தேவரும் பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்கள் யாருமே எடுக்கலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் லைவ் போனேன். சரி லைவ் போனேன், அதுக்கு எதுக்கு குடித்தேன்? அதான் சொல்கிறேனே, பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் நிறைய நேரம் சாங் கேட்டேன், டான்ஸ் பண்ணேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், எனக்கும் தூக்கம் வரல, அதனால தான் லைவ் போனேன். எதுக்காக என்ன இப்படி மாற்றி மாற்றி அடிச்சுட்டே இருக்கீங்க? வந்ததுலேருந்து அடிச்சுட்டே இருக்கீங்க. சரி சாப்பிட்டியா? அவன் இன்னும் சாப்பிட்லடா, இப்போ தான் எந்திரிச்சிருக்கான். டைம் என்ன ஆகுது? சார் இப்போ தான் எந்திரிச்சிருக்காரு. டைம் என்ன ஆகுது? டைம், ஐயோ பாப்பா கால் பண்ணியிருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மொபைல் ஃபோனை போய் எடுக்கிறான். ஆல்ரெடி அவன் கிட்ட பேசியிருக்கான், அதையே மறந்துருப்பான். இப்போ தான் அவனுக்கு ஞாபகமே வருது. திட்டிட்டு சண்டை போட்டு அவன் காலை கட் பண்ணதே அவனுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அவன் விடாமல் கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனால் கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறான். இப்போ எதுக்கிட்ட அழுகிற? பாப்பாவுக்கு கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். அவன் ரொம்ப கோவமாக இருப்பான்ல. அவன் என்கிட்ட அப்பவே சொன்னான் குடிக்கக்கூடாது, பேசாமல் போய் படுத்து தூங்குன்னு சொன்னான். நான் தான் ஏதோ லூஸ் மாதிரி பண்ண ஆனால் அவன் இந்தளவுக்கு கோவப்படுவான்னு எனக்கு தெரியாது.
அருண், நீ கால் பண்ணி பாரு. அவன் என்கிட்ட கால் பண்ணி பேசினான். ஏய், அவன் எனக்கும் கால் பண்ணான்டா. ஜமீலுக்கும் கால் பண்ணியிருக்கான். ஏன்னா இங்கே எல்லாத்துக்கிட்டையும் பேசினானா? அப்போ ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? பின்ன சும்மா இருப்பானா? உண்மையில செம்ம கடுப்பில் இருப்பான். எங்களுக்கே அவ்வளோ கோவம் வருது, அவனுக்கு வராதா? ஆ ஜேகே, என்ன ஆச்சு ஜேகே? உனக்கு ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? எனக்கு தெரியல ஓபி, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவனை விட்டுட்டு என்னால் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியல. இப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவள் இல்லாத ஒவ்வொரு செகண்டும் ஒரு மாதிரி நரகம் மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும் இதெல்லாம் தப்புன்னு, ஆனால் என்னால் முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவன்கிட்ட நான் பேசணும் போல இருக்கு. அருண், ப்ளீஸ் அருண், உன் மொபைல் ஃபோன்லேருந்து கால் பண்ணி கூட நீ பண்ண எடுப்பான். ப்ளீஸ் அருண். டேய், அவன் என்கிட்ட இப்போ தான்டா பேசினான். என்ன பேசினா? என்ன சொன்னான்? அவன் உன்னால் செம்ம கோவத்தில் இருக்கான். இது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், சரியா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் கோவம் அப்படியே பொழிஞ்சிரும். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இல்லை இல்லை, நான் அவன்கிட்ட பேசணும். அவன்கிட்ட பேசிட்டு நான் வந்துடுறேனே. அருண், ஒரே ஒரு வாட்டி கால் பண்ண அருண். சரி இரு. ஃபோன் எடுக்கலடா. ஃபோன் எடுக்கலையா? ஏன்? எதனால? டேய், அவன் பிஸியாக இருப்பான்டா. இந்த டைம் அவன் அங்கே போயிருப்பான். விடு, அப்புறம் கால் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை அருண், அவன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கான்ல. எல்லாம் என் தப்பு. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரில. டேய் டேய் டேய், என்னடா பண்ணுற? இல்லை ஓபி, எல்லாம் என்னோட தப்பு தான். நான் தான் பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணியிருக்கேன். சரி விடு, சரி விடு, பார்த்துக்கலாம். அவன் கோவம் குறைஞ்சோன்னா அவனே கால் பண்ணுவான். அவன் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பான்டா. அவன் முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணுவான், சரியா? சரி வா, வெளில போய் சாப்பிட போகலாம். என்ன இல்லையா? இல்லை இல்லை வேணாம். அவன் கால் பண்ணுவான்ல, அவன்கிட்ட நான் பேசணும். டேய், ஃபோன் எடுத்துகிட்டு தான்டா வர போகலாம். பசிக்குதுடா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். செம்மையாக பசிக்குது. வா, வெளில போய் சாப்பிட்டு வரலாம். அருண், பாப்பா கால் பண்ணுவான்ல, பார்த்துக்கலாம், வாடா. வா, போய் சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசலாம். வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை வெளில கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேகே அவன் ஹாப்பியாகவே இல்லை. அவன் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேங்கிறான். அவன் மொபைல் ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவன் டேக்கிட்டேருந்து கால் வருமா வருமா வருமான்ற மாதிரியே பார்த்துட்ருக்கான். அவன் சரியாக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறான்ட்டே. ஜேகே மெசேஜ் பண்ணுறான், கால் பண்ணி பார்க்குறான். சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு அவ்வளோ தடவை சாரி சொல்லியிருப்பான். 3 பேருமே சாப்பிட்டுட்டு ஆரம்தான் அவனை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு, இதை பாருடா, மறுபடியும் ஏதாவது வேலை பார்த்து வைக்காத. செம்ம கடுப்பாயிடுவான், புரியுதா? எல்லாரும் நான் எதுவும் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். அரம், நீ ஒரு வாட்டி கால் பண்ணி பாரு. சரி இரு, நான் கால் பண்ணி பார்க்குறேன். எடுக்கலடா, அவன் பிஸியாக இருப்பான்னு நினைக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு, சரியா? எதை பற்றியும் யோசிக்காமல் போய் ரெஸ்ட் எடு, சரியா? எது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ போ. ஜெகி, ஹாபி, நீ நீ இல்லைனா கால் பண்ணி பாரு. டேய், ஆரமோட ஃபோனுக்கே எடுக்கலை. நான் பண்ணால் எடுத்துருவானா? அவன் பிஸியாக இருப்பான்டா. இல்லை, ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. சரி எடுக்கலடா. சரி அரம், ஃபோன் பண்ணானா எனக்கு கொஞ்சம் கால் பண்ண சொல்கிறியா? சரி, நான் பண்ண சொல்கிறேன், நீ போ. டேய், ஏதாவது சொன்னா எனக்கு கால் பண்ணு, சரியா? லைவ் போகிறத வச்சுக்காத. அப்படியே லைவ் போனாலும் குடிக்காத. சரி, நான் குடிக்கல. சரி போ, போய் ரெஸ்ட் எடு. அப்படின்னு சொல்லிட்டா அவன் ரூமுக்கு தான் போகிறான். அவன் அப்படியே பெட்லேயே உட்காந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறான். திரும்பி குழந்த மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஜங்கோ, இப்போ எதுக்கு உட்காந்து அழுதுட்ருக்க? பாப்பா,
சாரிடா. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? என் மேலே கோவமாக இருக்கல்ல? எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமாக இருப்பேன்னு. நீ நேற்று நைட்டு சொல்லும்போதே நான் போய் படுத்திருக்கணும். ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. தூக்கம் வரல. ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. அதான் நிறைய குடிச்சிட்டேன். குடித்ததில் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில. சாரி. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். அதுக்காக என்கிட்ட பேசாமல் இருக்காத பாப்பா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஒரு மாதிரி ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி இருக்கு. ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? சாரிடா. சாரி. இப்படி பண்ண மாட்டேன். இன்னொரு வாட்டி இப்படி பண்ண மாட்டேன். என்கிட்ட இப்படி பேசாமல் இருக்காத. சரி, அழுகாத. அழுகாத, சரியா? லவ் யூ. லவ் யூ பாப்பா. 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 பாப்பா ப்ளீஸ். என் கால் என்கிட்ட பேச மாட்டேங்கிற. என்கிட்ட ஏதாச்சும் பேசு. என்னை திட்டு. என்கிட்ட சண்டை போடு. நான் இப்படி பேசாம மட்டும் இருக்காது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் தான் சென்ட் பண்ணியிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு ஃபோன் கால் வருது. அவன் வேக வேகமாக வந்து அட்டன் பண்ணுறான். ஹலோ பாப்பா. என்ன ஜங்குக்காச்சு உனக்கு? எதுக்கு இத்தனை தடவை கால் பண்ணியிருக்க, இத்தனை மெசேஜ் பண்ணியிருக்க? நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் நான் பிஸியாக இருப்பேன்னு. சாரிடா. சாரி. நான் நேற்று நைட்டு பண்ணியிருக்கக்கூடாது. நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. சாரி. ரொம்ப குடிச்சிட்டேன். அதான் என்ன பண்ணுறேனே தெரியாமல் பண்ணிட்டேன். சாரி. என்கிட்ட பேச மட்டும் இருக்காது. ஜங்கு, எதுக்கு இப்போ அழுகிற? மேலே ரொம்ப கோபம் இருக்கல்ல? ஜங்கு, உன் மேலே கோபம் இருந்தது உண்மைதான். ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்டா. ஏன்டா அப்படிலாம் பண்ணுற? இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க? ஜங்கு, ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். ஏன் இப்படிலாம் பண்ணுற? இப்போ எதுக்கு அழுகிற? சரி, நான் அழுக மாட்டேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. சாப்பிட்டியா? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். ஆரம்பம் ஹாபி வெளில கூட்டிகிட்டு போனாங்களா? அது எப்படி உனக்கு? எனக்கு தெரியும். நான் தான் கூட்டிகிட்டு போக சொன்னேன். எனக்கு தெரியும் என் ஜங்குக்கு என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான்றது. நானும் ரொம்ப ரொம்ப பொண்டாட்டி. எனக்கு நீ ரொம்ப அழகாக இருந்த. என்ன? ரொம்ப அழகாக தெரிஞ்ச என் கண்ணுக்கு. ரொம்ப அழகாக இருந்த. அப்படியா? என் பொண்டாட்டி சும்மாவே அழகாக இருப்பான். இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருந்தான். எனக்கே தெரியும். போ. ஏய் பொண்டாட்டி, என்னடா? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப அதிகமாக. எனக்கு தெரியும். நான் சீக்கிரமாக வந்துடுவேன், சரியா? இன்னொரு வாட்டி இப்படி குடிக்கக்கூடாது. ப்ராமிஸாக குடிக்க மாட்டேன் என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும். இல்லைன்னா ஜங்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இரு, யாரோ கூப்பிட்றாங்க. கட் பண்ணிட்டு போயிட்டோம். ஜேகே, என்னாச்சு? யார்?
அதுவா? டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். அதான் கூப்பிட்றாங்க. நான் இன்னும் ரெடி ஆகலை. சரி, பாய். ம். ஜங்குக்கா, என்ன? லவ் யூ. கோச்சிக்கிட்டியா? இல்லை. சரி, போய் பாரு, போ. கூப்பிட்றாங்கல்ல. நான் முடிச்சுட்டு வந்து கால் பண்ணேன். வெயிட் பண்ணுறேன். நீ தூங்கலையா? நீ தூங்கணும்ல. வெயிட் பண்ணுறேன். ம். முடிச்சுட்டு வந்து கால் பண்ணு, சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு டே அந்த காலை கட் பண்ணுறான். டே அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவலோட வெளில வரான். அப்படியே பயங்கர வெட்டான ஹேரோட டவலோட வெளில வரான். அந்த பெட்டு மேலே 2 ட்ரெஸ் இருக்குது. அதை அப்படியே எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கான் அந்த மிரருக்கு முன்னாடி. இது ஒரு மாதிரி டல்லாக இருக்குதே. இது போடலாமா, இல்லை இது போடலாமா? இதுவா? இன்னும் ஜங்குக்கு இருந்தா சொல்லியிருப்பான்ல. கால் பண்ணி கேட்கலாம். என்ன பண்ணாடி? என்னாச்சு? ஜங்குக்கா, எனக்கு ஒரு டவுட். என்னது? நான் 2 கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று வந்து ரெட்டு. இது போட்டுக்கிட்டோம். ரெட்டு போட்டுக்கோ. நான் நினச்சேன், நீ சொல்லிட்ட. சரி, ஓகே, பாய். பொண்ணாடி கட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டவலை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு அந்த மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு பார்க்குறான். வாவ், நல்லா இருக்கே. 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். ரிமூவ் பண்ணிட்டு டக்கன் பண்ணிட்டு செம்ம அழகாக ரெடி ஆகிருக்கான். இப்போது அவனுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவன் அப்படியே எடுத்து பார்க்குறான். இவன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்கான். இப்போது ஜேகே கிட்டேருந்து கால் வருது. அவன் அட்டன் பண்ணிட்டு, ஜங்கு, நான் 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 ட்ரெஸ் பண்ணுறது. ஏய், அங்கே என்னத்தை தேடிகிட்ருக்க? ஏன்னா புழுக்கி, என்னடா பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே. இல்லை, நீ போய் சொல்கிற. நான் ஜங்குக்கா பார்த்தேன். எப்படி ஜங்கு? அது எதுக்கு உனக்கு? நானும் முழுசாக பார்த்தேன். இப்படி இருந்தா ஒழுங்கா ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு தான் வெளில போகிறேன். பொண்டாட்டி, என்ன? அப்புறம் லிப்ஸ்டிக் கொஞ்சம் லைட்டாக போடு. இங்கே எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. ஜங்குக்கா, என்னாச்சு? எதுக்கு இப்போ லிப்ஸை டச் பண்ணி பார்த்துட்ருக்க? இப்படா புரிக்கி. ஜங்கு, பார்த்துட்டியா? முழுசா பார்த்தேன். டவலை அப்படியே தூக்கி எறிஞ்சால. புழுக்கி, எங்கே தேடினாலும் கிடைக்காது. புழுக்கி, எப்படி இதெல்லாம் பண்ண? அதையே நான் என்ன சொல்லணும்? எப்போ செட் பண்ண? இப்போ தான் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி. பொறுக்கி, உன்னை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வச்சுக்கிறேன். அப்படியா? வெயிட் பண்ணுறேன். அந்த முழுசாக வச்சுக்கோ. சி போட, என்னை கூப்பிட்றாங்க. பாய், லவ் யூ. பொறுக்கி, முழுசாக பார்த்துட்டல? முழுசாக பார்த்துட்டேன். ஏன் புதுசாக பார்க்குறேன்னா என்ன? என்ன கேமரா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு, அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி இருக்குமா என்ன?
ம் பொறுக்கி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அவன் ஹேர் எல்லாம் அப்படியே ஸ்லிப் பண்ணிட்டு அவன் அப்படியே வெளில போகிறான். ஜெக்கிக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா அவன் ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாத்தையும் போட சொல்லியிருப்பான். ஆனால் இவன் ஷர்ட் பட்டன்ஸ் எதுவுமே போடாமல் அப்படியே அவன் பாட்டுக்கு வெளில போகிறான். ஜெக்கிக்கு இங்கே அவ்வளோ கடுப்பாகுது. ஆனாலும் தேவை அப்படியே இன்ச் பை இன்ச்சாக ரசிச்சுக்கிட்டு இருக்கான். வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். அவனுடைய டெட்டேவை அவ்வளோ அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நம்ம ஜங்குக் தான் மொபைல் ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். தேங்கிட்டேருந்து கால் வருமா வருமான்ற மாதிரியே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். கரெக்டாக தேங்கிட்டேருந்து கால் வருது. ஒரே ரிங்கில் அட்டன் பண்ணுறான். பாப்பா வந்துட்டியா? ஜங்குக் இன்னும் தூங்கலையா? இல்லை தூக்கம் வரல. உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்கலான்னு நினச்சேன். சாப்பிட்டியா? இப்போ தான் சாப்பிட்டேன். நீ? சாப்பிட்டேன். நிஜமா நிஜமா சாப்பிட்டேன். பாப்பா இன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்தது தெரியுமா? ரொம்ப ரொம்ப அதிகமாக செம்ம க்யூட்டாக இருந்தேன். அது எனக்கே தெரியும். சரி வீடியோ கால் வரியா? ஏன்? அதான் ரூமில் கேமரா செட் பண்ணி வச்சுருக்கல்ல, பார்த்துட்டு தானே இருப்ப? சத்தியமாக இல்லை. மார்னிங் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் விளாட்ணுன்னு தோணுச்சு. அதுக்காக கேமரா செட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அதை ஆன் பண்ணக்கூட இல்லை. நிஜமா நிஜமா வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கும்ல, பார்த்துருப்பல்ல? பார்த்தேன். ஆனால் உங்ககிட்ட வீடியோ காலில் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குமா என்ன? ஆனால் ஜங்கோக் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கே. நான் தூங்கணும். தூங்குவேன் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் போதும். பார்த்துட்டு நீ போய் தூங்கிடு. இல்லை ஜங்கோக் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் போய் தூங்குறேன். மார்னிங் உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? பாப்பா ப்ளீஸ்டா. என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறியா? அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் சும்மா உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அதான் வீடியோ கால் பண்ண சொன்னேன். பார்க்கணுமா? இப்போவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஹலோ ஹலோ. ஐயோ கட் பண்ணிட்டான். நான் இப்போ என்ன கேட்டேன்? வீடியோ கால் வரையா பார்க்கணும் போல இருக்குன்னு தானே கேட்டேன். இதுக்கு எதுக்கு கட் பண்ணணும்? ஒன்று வரேன்னு சொல்லணும், இல்லை வரமாட்டேன்னு சொல்லணும். உன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு கட் பண்ணிட்டு போயிட்டான். பாப்பா என்னமோ பேசணும்னு சொன்ன, சொல்லு. வீடியோ கால் வந்துட்டேன், என்னன்னு சொல்லு. ஜங்குக்கா உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். ஏதோ பேசணும்னு சொன்னேன், வீடியோ கால் கூப்பிட்டேன். சொல்லு, எனக்கு தூக்கம் வருது. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனால் ஜெக்கிக்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவன் அவ்வளோ க்யூட்டாக ஜெக்கி அந்த பெட்டில் படுத்திருக்கான். அவனுடைய ஹெட்டுக்கு ஒரு பில்லோவும் அவனுடைய சீக்ஸுக்கு ஒரு பில்லோவும் கொடுத்துட்டு அப்படியே குப்புற படுத்துட்டு அவனை அப்படியே
பச்சை கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் மேலே ஒரு ஒயிட் கலர் பெட்ஷீட் கவர் பண்ணியிருக்கு. அவன் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் டிவியே பார்த்துட்ருக்கான். இது டேக் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. ஜங்குக்கா ஜங்குக்கா நான் காலை கட் பண்ணிட்டு போயிடுவேன். எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கா? ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னால, என்னன்னு சொல்லு. ஜங்குக்கா ஜங்குக்கா நீ நீ எதுக்கு என்ன இப்படி பார்க்குற? ரொம்ப அழகா இருக்க. ஆ ம் என் கண்ணுக்கு இப்போ நீ ரொம்ப அழகா தெரியுற. உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? ஜங்குக்கா ஜங்குக்கா ஃபஸ்ட்டு பெட்ஷீட்குள்ளேருந்து வெளில வா. ஜங்கு என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. ஷர்ட் எங்க? ஷர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பெட்ஷீட்டை தூக்கிட்டு உள்ளே தான் பார்க்குறான். அப்படியே பேனு பார்த்துட்ருக்கான். என்னடா பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? அவனும் பண்ணலையே. அவன் பாட்டுக்கு செவனேன்னு படுத்திருக்கேன். என்னது செவனேன்னு படுத்திருக்கியா? ட்ரெஸ்ஸிங்கடா ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தது. எல்லாத்தையும் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டேன். அதான் பெட்ஷீட் போட்டிருக்கல, அப்புறம் என்ன? ம் பொறுக்கி திருந்தவே மாட்டேன். சரி அதை விட இன்னைக்கு என்ன ரொம்ப அழகாக்க ஜங்கு. என்ன ஃபஸ்ட்டு என் கண்ணை பார்த்து பேசுறியா? ஏய் அவன் கண்ணை பார்த்து தான் பேசிகிட்ருக்கேன், போய் சொல்லாத. நீ எங்கே பார்க்குறன்றதே நல்லாவே ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு என் கண்ணை பார்த்து பேசு. எங்கே பார்த்து பேசினா என்ன? உன்கிட்ட தானே பேசிகிட்ருக்கேன், உன்னை தானே பார்த்து பேசிகிட்ருக்கேன். ம் ஜங்கு என்ன பார்த்து பேசு. சரி சொல்லு, என்ன சொல்லணும்? நீ தான் கால் பண்ண, நீ தானே பண்ண சொன்ன. நான் தான் பண்ண சொன்னேன். மிஸ் பண்ணுறியா? மிஸ் பண்ணுறியான்னு கேட்டால் கொஞ்சமாக லைட்டாக. இந்த வீட்டுக்குள்ளே என்னை சுற்றி சுற்றி வந்துட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு எப்போ பார்த்தாலும் என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பல்ல, கொஞ்சமாக மிஸ் பண்ணேன். ஆனால் ஒன்று பாப்பா, இன்னைக்கு நிம்மதியாக தூங்கணும் தெரியுமா? உன்னோட சத்தம் இல்லாமல், உன்னோட டார்ச்சர் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். டீயோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. லைவ் போனேன், மிஸ் கூட நிறைய பேசினேன், டான்ஸ் பண்ணேன், டிக்டாக் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ கேம் விளாண்டேன், அப்புறம் ஜின்னு கூட நிறையா நேரம் விளாண்டேன். எனக்கு பிடிச்சது சாப்பிட்டேன். ஆரம் கூடையும் ஹாபி கூடையும் வெளில போனேன். வேறு என்ன பண்ணேன்? நிறைய குடித்தேன். இதுவே நீ என் பக்கத்தில் இருந்தா இதெல்லாம் நான் பண்ணியிருப்பேனா? இதெல்லாம் பண்ண தான் விட்டுருப்பியா? லபுதுபுன்னு கத்திட்டே இருந்திருப்பேன். ஆனால் ஒன்று பாப்பா, இல்லாததும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கு. நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் நான் உன்னை மிஸ் பண்ணல. ஐயோ நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கெல்லாம் நான் மிஸ் பண்ணவே இல்லை. அப்படியா? அப்படிதான். சீரியஸா நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, என்னால் மூச்சே விழ முடியல, அந்த அளவுக்கெல்லாம் இங்கே சீனே இல்லை. பாப்பா பாப்பா ஓ ஜங்கு என்ன அப்படி பண்ணுற? கால்
கட் பண்ணான். ஓ, வெளில போகணுன்னு சொல்லிட்டு இருந்தால, ஒருவேளை போயிட்டானா? இல்லை, தூங்குறேன்னு தானே சொன்னான். ஏன் கட் பண்ணான்? ஓய், ஆ பாப்பா, ஏதோ மிஸ் பண்ணலன்னு சொன்னேன். நான் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னு சொன்னேன். யாரை தேடிட்டுருக்க? ஏய், ஜங்குக்கா, ஜங்குக்கா எதுக்கு அழுகுற? ஏய், ஏன் அப்படி பண்ண? நீ ஏன் அப்படி சொன்ன? நிஜமாலுமே நீ என்னை மிஸ் பண்ணலையா? ரொம்ப ஹாப்பியாக இருந்தியா? என்னால் இங்கே இருக்க முடியல ஜங்குக்கா. என்னால் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியல பாப்பா. உண்மையை சொல்ல என்னால் இங்கே மூச்சே விட முடியல. எப்போ பாரு என்னை சுற்றி சுற்றி வந்துட்டே இருப்பேன். நான் என்ன பண்ணாலும் என்கிட்ட ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன். என்ன நிறைய லவ் பண்ணுவேன், நிறைய ரசிப்பேன், என்கிட்ட நிறைய சண்டை போடுவேன். அந்த குட்டி குட்டி கிஸ், அந்த குட்டி குட்டி ஹக், அந்த கட்டி பிடிச்சி தூங்குறது, உன் கண்ணை பார்த்துட்டே இருக்கிறது, நீயும் நானும் சேர்ந்து கார்ட்டூன் சேனல் பார்க்குறது, இது எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணுறேன். உண்மை சொல்ல நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. இப்பயும் உன்கிட்ட வரணும்னு தோணுது, ஆனால் என்னால் முடியல. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணுறேன். என்னால் உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. தூங்க முடியல, யார்கிட்டயும் பேச பிடிக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் லைவ் போனேன். இங்கே பைத்தியமாயிரும்னு பயமாக இருக்கு. அதனால தான் லைவ் போனேன். அதனால தான் குடித்தேன். பாப்பா, என்னால் முடியலடா. சீக்கிரம் என்கிட்ட வந்துடுறியா? எனக்கு தெரியும் நான் இப்படி இருக்கக்கூடாது, தப்புதான்றது எனக்கு தெரியும். ஆனால் என்னால் முடியல. என்னால் சத்தியமாக முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே அறியாமல் உங்ககிட்ட அடிக்ட் ஆகிட்டுருக்கேன். என்னால் சுத்தமாக முடியல. அதுலேயும் உன் கண்ணை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. உன் கண்ணை சத்தியமாக முடியல பாப்பா. உன் கண்ணை பார்க்காம என்னால் இருக்க முடியல. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணுறேன் பாப்பா. உன்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 2 நாள். ஆனால் அது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ 2 யுகம் மாதிரி இருக்கு. சுத்தமாக முடியல. சீக்கிரம் என்கிட்ட வந்துடுறியா? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் மிஸ் பண்ண அளவுக்கு நீ என்ன மிஸ் பண்ணலையா? எனக்கு தோன்ற மாதிரி உனக்கு தோணலையா? ரொம்ப அழகாக ரொம்ப கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் என்கிட்ட. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியலையே. ஏன் அப்படி? ஏன் பாப்பா அப்படி இருக்கு எனக்கு? ஒருவேளை உன்னை பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணுறேன்னா அப்போ நீ என்ன சங்கு? ஏய் பாப்பா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணுறேன். என்னால் இங்கே இருக்க முடியல. எப்பயும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன்கிட்ட வந்துடணும்னு தோணுது. எனக்கு இது எதுவுமே வேணாம். எதுவுமே வேணாம், நீ மட்டும் போதும்னு தோணுது. நீ சொன்னல, எனக்கே தெரியாமல் உன்கிட்ட நான் அடிக்ட் ஆகிட்டே இருக்கேன்னு. எனக்கும் அப்படி தான் தோணுது.
எனக்கே தெரியாமல் நான் உன்கிட்ட அடிக்ட் ஆகிட்டுருக்கேன். ஒருவேளை இதுக்கு பேர் தான் பைத்தியக்காரத்தனமான காதலா? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல ஜங்கு. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ஒரு மாதிரி மூச்செல்லாம் முட்டுற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு உக்கிட்ட வந்துடலான்னு தோணுது. ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு ஜங்குக்கா, வந்துடு. நமக்கு எதுவுமே வேணாம். நீ நான் போதும். எதுவுமே வேணாம். வந்துடு ஜங்குக்கா. I love you. I love you, Papa. I love you too, ஜங்குக்கா. I love you. பாப்பா, சரி அழுகாத. நீ எப்படி கேட்கலாம்? நீ மிஸ் பண்ண அளவுக்கு நான் மிஸ் பண்ண மாட்டேனா? நீ மட்டும்தான் என்னை மிஸ் பண்ணுவியா? நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எப்பயுமே என்னை ரசிச்சுட்டே இருப்பேன், என்னை பார்த்துட்டே இருப்பேன். நான் என்ன பண்ணாலும் என்னை ரசிப்பேன். என் மேலே கோவமே பட மாட்டேன். என்னை பார்த்துட்டே இருப்பேன். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது, உன்னோட அந்த அழகான லிப்ஸ் என்னோட லிப்ஸ் மேலே படும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ உன்னோட கண்ணு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். நீ என்ன சாப்பிடும்போதும் அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். நீ என்ன சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுவும் என்னை முழுசாக எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்னை ஹக் பண்ணிட்டு என் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். நான் உன்னோட செஸ்டில் படுத்து தூங்குறது, உன்னையே பார்த்துட்ருக்கிறது, எதுவுமே தெரியாத மாதிரி கண்ணை மூடி படுத்துட்டு என்னை ரசிப்பல்ல, அது அவங்க கூட சேர்ந்து கார்ட்டூன் சேனல் பார்த்துட்டு சண்டை போடுறது, பேம் கூட விளாடுறது, நீ எனக்காக ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணுறேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜங்குக்கா. எனக்கு இப்போவே இந்த நிமிஷமே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. உன்னை கட்டி பிடிச்சி தூங்கணும் போல இருக்கு. வந்துடவா? எனக்காக ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு கொடுப்பியா? ஏய் பொன்னாடி, பேசிகிட்டு இருந்த தெரியுமா? அப்படியே என் பொன்னாடி அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தேன். என் பொன்னாடி என்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறானான்ட்டு. அது இப்போ தான் புரியுது எதுக்குன்னு. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை மிஸ் பண்ணுறேன், அதுக்காக அங்கேருந்து இங்கே வரேன்னு சொல்கிறேன். ஏன் அப்படியெல்லாம் பேசுகிற? பின்ன உன்னையும் மிஸ் பண்ணுறேன், அப்புறம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கையும் மிஸ் பண்ணுறேன். ஏன் அங்கே எவனும் வாங்கி தரலையா? ஜங்குக்கா, இருந்தாலும் நீ எனக்காக பார்த்து அதுவும் என் லிப்ஸை கடிச்சிட்டு போட்டு தர அந்த மில்க் ஷேக், அது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? இது வா நல்லா இருக்காது. எனக்காக நீ போட்டு கொடுக்கறது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன
அந்த கிச்சன் செல்ஃபில் தூக்கி உட்கார வச்சுட்டு என் லிப்ஸில் ஸ்ட்ராபெரியை வச்சுட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொன்று பண்ணுவேன். ஸ்ட்ராபெரியை என் லிப்ஸில் வச்சுருக்கும்போது உன்னோட அந்த லிப்ஸ் என்னோட லிப்ஸோட லைட்டாக கொஞ்சமாக தான் ஒரு 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 செகண்டில் அப்படியே டச் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராபெரியை பைட் பண்ணிட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணுவேன்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏய், சரியான கேடிடா நீ. ஏன் ஏன் அப்படி சொல்கிற? என்ன நான் அப்படி பண்ணும்போது லபுதுபோன்னு கத்துவேன். என் ஸ்ட்ராபெரி எதுக்கு எடுத்த, ஆச்சா போச்சான்னு கத்துவேன். அதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பின்ன உன்கிட்ட வந்து எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் பண்ணுன்னா சொல்லுவாங்க. சும்மா சண்டை போட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நீ என்னை சமாதானப்படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஜங்குக், நான் வேணா வந்துடவா? ஏய் லூசா நீ. பின்னா இது முடிகிற மாதிரி எனக்கு தெரில. இன்னும் 2 days ஆகும்னு சொல்கிறாங்க. என்ன தான் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிடும் பார்த்துக்கோ. எனக்கெல்லாம் தெரியாது, நீ வந்தே ஆகணும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தெரியுதல்ல, எனக்கும் அப்படி தான் இருக்கு. இப்போயே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாங்கிட்டு வந்துடலாம் போல இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, வந்துட்டேன், முடிச்சுட்டு தானே வர முடியும். சரி ஓகே, முடிச்சுட்டு வா, உனக்காக வெயிட் பண்ணுறேன். சரியா? என்னால் இருக்க முடியல. பார்த்தேன், உன்னால் இருக்க முடியாததா? சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல். பொண்ணுங்க கூட குஜால்ஸ் பண்ணிட்டு. என்ன 4 பொண்ணு போதுமா இல்லை இன்னும்? ஜாங்கோ சும்மா இரு. அது சும்மா உன்னை டீஸ் பண்ணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன். யார என்ன கடுப்பேற்றுறதுக்கு? ரொம்ப கேவலமாக இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுலேயும் ஒருத்தி நான் மட்டும் என் கையில் கடிச்சா செத்துருவா. ஜங்கக், அந்த பொண்ணு எவ்வளோ க்யூட்டாக என்கிட்ட பேசுது தெரியுமா? அப்போ அங்கேயே இருந்துக்கோ, வந்துடாது. ஜங்கக், ஏன் அப்படி மூஞ்சி வச்சுக்கிற? என் மூஞ்சி அப்படி தான். ரொம்ப க்யூட்டாக இருக்க. போதும் இப்போ கோவப்படாத. இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? நான் எவ்வளோ ஆசையாக அவங்ககிட்ட பேசலாம்னு நினச்சேன் தெரியுமா? சரி மூஞ்சி அப்படி வச்சுக்காத, ரொம்ப அழகாக இருக்கா. அதுலேயும் அந்த லிப்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு. என் லிப்ஸை தேடிட்டே இருக்கு தெரியுமா? என் லிப்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுது. அப்போ அந்த ஜங்குக், இந்த ஜங்குக் ரொம்ப மிஸ் பண்ணுறான். இந்த பாப்பாவோட பாடியை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அதுலேயும் என் தம்பி ரொம்ப மிஸ் பண்ணுறான் ஒன்று. அப்புறம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபிங்கரை வச்சு அப்படியே சர்க்கிள் பண்ணி காமிக்கிறான். பொறுக்கி ஏன் மிஸ் பண்ணலையா? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன அப்போ நீ என்ன மிஸ் பண்ணல, கசமுசா தான் மிஸ் பண்ணுறியா? என்னடா யோசிக்கிற? அப்போ அந்த கசமுசா தான் மிஸ் பண்ணுறியா, என்ன மிஸ் பண்ணலையா?
ஏய் கசமசாவையும் மிஸ் பண்ணுறான், உன்னையும் மிஸ் பண்ணுறான். ஏதாச்சும் ஒன்று சொல்லு. ஏதாச்சும் ஒன்றுன்னா கசமசாவா. அப்போ என்கிட்ட பேசாத போ. ஏய் கசமசாவா, அதுவும் கூட பண்ணுறத ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ம் ம் ஜங்குக்கா, ஆமாம் கசமுசாவை உன் கூட பண்ணுறது. நீ கொடுப்ப அப்புறம் ஒரு சவுண்டு, அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன். ம் என்ன அப்படி பார்க்குற? சரி, எனக்கு தூக்கம் வருது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. மார்னிங் சீக்கிரமாக இருந்துச்சு போகணும். ம் டயர்டாக இருக்கா? ம் ரொம்ப தூக்கம் வருது. ம் ஷோல்டரெல்லாம் வலிக்குது. நீ இருந்திருந்தா பிடிச்சி விட்டுருப்பல்ல. ம் மிஸ் பண்ணுறேன். எதை? ம் என் ஷோல்டரெல்லாம் பிடிச்சி விடுவல்ல, கால் அமுக்கி விடுவ, காலில் கிஸ் பண்ணுவ, அப்புறம் என்ன கிஸ் பண்ணுவ, என்ன சாப்பிடுவ, இது எல்லாத்தையும். ஏய் சும்மா சும்மா அதையே சொல்லிட்டுருக்காத, அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடுவேன். ஏன் என்ன என்ன பண்ணுது? ஒன்றும் பண்ணல. போய் சொல்லாத. அவனும் போய் சொல்ல. அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிப்பான். ம் தெரியுது மூஞ்சி பார்த்தாலே. ஏய் சரி தூங்கலாமா? தூக்கம் வருது. ம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த பெட்டில் வந்து படுக்கிறாங்க. அவ்வளோ அழகாக ஒன் சைட் டர்ன் பண்ணி 2 பேருமே அந்த மொபைல் ஃபோனை தான் பார்க்குறாங்க. க்யூட்டாக பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் தான், சரி கட் பண்ணவா? வேணாம். ஏன்? உன்னை பார்த்துட்டே தூங்கிடுவேன். ஜங்குக் கட் பண்ணக்கூடாது சரியா? சரி கட் பண்ணல. எனக்கும் உன்னை பார்த்துட்டே தூங்கணும் போல இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 பேருமே ஒன் சைட் டர்ன் பண்ணி அந்த ஐபேடை அந்த டேபிளில் அப்படியே வச்சுட்டு 2 பேருமே க்யூட்டாக அப்படியே ஐ டு ஐ பார்த்துட்டே இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இப்போ தேங்னா ஒரு பில்லோவை எடுத்து டைட்டாக ஹக் பண்ணுறான். ஓய் பில்லோட ஏன் எட்டு இன்னும் ஜங்கு, அது நான் இருக்க வேண்டிய பில்லோட. ஜங்குக்கா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான். இந்த பில்லோவை நீ நினச்சி கட்டி பிடிச்சி தூங்கிடுவேன். என்ன ஏன் அப்படி பார்க்குற? அதனால் நான் கிட்ட இருந்தா லபுதிபோன்னு கத்த வேண்டியது, அவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது இப்படியெல்லாம் பேச வேண்டியது. வாடி வா, வராமலா படுவா, வா பார்த்துக்கிறேன். போடா எனக்கு தூக்கம் வருது, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஹேண்டில் அப்படியே கிஸ் பண்ணி அதை அவனுக்கு க்யூட்டாக கொண்டு வந்து அவனுடைய ஐபேடில் வைக்கிறான். அதுவும் ஜங்கு கூட லிப்ஸ் மேலே வைக்கிறான். இது யாருக்கு வேணும்? சில்லற அதெல்லாம் எனக்கு வேணாம், அந்த லிப்ஸ் தான் வேணும். போட தரமாட்டேன். ஏய் கொடு. ஜங்குக்கா நான் தூங்கணும். தூங்க, யார் வேண்டாண்ணா, கொடுத்துட்டு தூங்க. நீ கொடுத்தா ஸ்டாப் பண்ண மாட்டேன். உன்னை பற்றி எனக்கு நல்லா இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு. ஆல்ரெடி நீ இந்த மாதிரி தான் நிறையா பண்ணியிருக்க, எனக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு கிஸ் கேட்பேன், அதுக்கப்புறம் டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணும்பா, அதுக்கப்புறம் லோயரை ரிமூவ் பண்ணும்பா,
உள்ள போட்டிருக்கிறதையும் எடுத்து கழட்டி போடுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் முழுசா பார்ப்பேன். ஏய்! நான் ஒன்றுமே கேட்கலையாடா? அதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே. ஜஸ்ட் ஒரு கிஸ். இதானா நான் கேட்டேன்? நீ பாட்டுக்கு ஏதோ போயிட்டே இருக்க. ஏய்! என்ன? ரிமூவ் பண்ணு. என்ன? ரிமூவ் பண்ணு. நான் பண்ண மாட்டேன். ஏய்! நீ அதை தானே எதிர்பார்த்த? நான் இதை சொல்லுவேன்னு தானே எதிர்பார்த்தேன். ரிமூவ் பண்ணு. போடா, எனக்கு தூக்கம் வருது. ஏய் ப்ளீஸ்டா, ரிமூவ் பண்ண. பார்க்கணும் போல இருக்கு. அதான் ஆல்ரெடி பார்த்துட்டேன்ல. பார்த்தேன், ஆனால் அது கிளியராகவே இல்லை. இது பாரு எவ்வளோ கிட்ட, செம்மையாக இருக்கும். ரிமூவ் பண்ண. போ, எனக்கு தூக்கம் வருது. ஏய் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே க்யூட்டாக பார்த்துட்ருக்கான். டே அவனுடைய பிளாங்கெட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு க்யூட்டாக அந்த பிளாங்கெட்டுக்குள்ளே அந்த 2 கண்ணு மட்டும் வெளில தெரியுது. ஓய், கொஞ்சமாக தானே கேட்குறான். தரமாட்டேன். கொஞ்சம் கூட காமிக்க மாட்டேன். அப்படி பிச்சிருவேன். போ. ஏய் கொஞ்சம் தான்டா. புருஷன் ஆசையாக கேட்குறான்ல. உன்னை முழுசாக பார்க்காம என்னால் தூங்கவே முடியல. எனக்கு தூக்கம் வருது. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் தூங்க போகிறேன். இப்போ நீ தூங்க வரியா இல்லையா? அப்போ கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் மாட்டேன். அப்போ ஊருக்கு வா, வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. அப்போ வச்சுக்கோ. இப்போ தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக படுத்துட்ருக்கான். ஜேகே அப்படியே டீவை வச்ச கண்ணை வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இது டீக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அவனால் தூங்கவே முடியல. அவனும் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். ஆனால் ஜேகே அவனை வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்ருக்கிறத அவனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு, புருஷா என்ன ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்கா? கண்ணை மூடி தூங்க. இப்படி பார்த்துட்டே இருந்தால் நான் எனக்கு எப்படி தூக்கம் வரும்? உனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னல, நீ தூங்கு. எனக்கு தூக்கம் வரும்போது நான் தூங்குறேன். சரியா? நீ தூங்கு. குட் நைட். லவ் யூ. என்ன திருப்பி சொல்லு. லவ் யூ. குட் நைட். போதுமா? முழுசாக எடுத்துப்பேன். சில்லறையாக கொடுக்குற. பார்த்துக்கிறேன். சரி, தூங்க வருதுன்னு சொன்னல, தூங்கு. நீ கட் பண்ணிட்டு போக மாட்டல்ல? சங்குக்கா, நான் தூங்கிட்டேன்னா நீ காலை கட் பண்ணிட்டு போகக்கூடாது, சரியா? கட் பண்ண மாட்டான்டா, நிஜமாக கட் பண்ண மாட்டேன். நீ தூங்கு. தூக்கம் வருதுன்னு சொன்னல, தூங்கு. அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே வச்ச கண்ணை வாங்காமல் அப்படியே ஜேகேவையே பார்த்துட்ருக்கான். ஜேகேவும் அதே மாதிரி தான் டிவியே பார்த்துட்ருக்கான். 2 பேருமே தூங்கவே இல்லை. ஐ டு ஐ கனெக்ட் ஆகுது. க்யூட்டாக 2 பேருமே பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் 2 பேருமே எதுவுமே பேசல. ரொம்ப சைலண்ட்டாக ஐ டு ஐ பார்த்துட்டு மட்டும்தான் இருக்காங்க. அவ்வளோ அழகாக அந்த வீடியோ காலில் கனெக்ட் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டே இருந்தவங்க க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு 2 பேருமே க்யூட்டாக பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது ஜேகே தான், அவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வருது. அவன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் ஐஸை ஓப்பன் பண்ணி டிவியே பார்த்துட்ருக்கான். க்யூட்டாக ஜேகேவே பார்த்துட்ருக்கான். இப்போது ஜேகே தான் ரொம்ப ஸ்லோவாக அவனுடைய ஹெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பில்லோ மேலே அப்படியே சாயுது. அவனுடைய ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளோஸ் ஆகுது. அப்படியே வச்ச கண்ணை வாங்காமல் அவனையே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அப்படியே க்யூட்டான ஒரு ஸ்மைல் தான் வருது. அவ்வளோ அழகா ஜேகேவை அப்படியே வச்ச கண்ணை வாங்காமல் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான்.
உனக்கெனவே முதல் பிறந்தே இளங்கொடியே நீ எனக்கெனவே கரம் விரித்தாய் என் வரமே மந்தார பூ போல மச்சோ